ராம்பூர் ஊர்ல காத்தால 4 மணிக்கே ஒரு பெரிய வீட்ல ஆரத்தி சத்தம் தெருவெல்லாம் கேக்கும். ராஜ் ராணிக்கு 36 மருமகங்க. அவங்க தினமும் 4 மணிக்கு கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க. அத்தை எந்திரிச்சிட்டீங்களா? நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. எங்க வீட்ல 4 மணிக்கு பூஜை நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நன்றிம்மா. அதுக்கப்புறம் எல்லா மருமகளும் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. மருமகளே, நீங்க 2 பேரும் எங்கிருந்து காய்கறி வாங்கிட்டு வரீங்க? இப்போ கடை கூட திறந்திருக்காது. கடைக்கு போய் யார் அந்த பழைய காய்கறி வாங்கிட்டு வருவாங்க? மோகன் அண்ணா கிட்ட வாங்கிட்டு வந்தோம். அவரு 4 மணிக்கே எந்திரிச்சு வயல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறியை எடுத்துட்டு வருவாரு. அத மண்டியில எடுத்துட்டு போய் விப்பாரு. நாங்க நேரா அவர்கிட்டயே வாங்கிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எல்லா காய்கறியும். கீரைங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சொரக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்க. நேத்து கத்திரிக்காய் சாப்பிடணும்னு சொன்னீங்க இல்லையா, அதனால. அவங்க பேசும்போதே இன்னொரு மருமக பூஜா அங்க வந்தா. அத்த, நீங்க சீக்கிரமா போய் குளிங்க. உங்களுக்கு வெந்நீர் வச்சிருக்க, அதோட அயன் பண்ண துணியும் வச்சிருக்க. லதா தேவி குளிக்க போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வந்தப்போ டேபிள்ல அவங்களுக்காக 36 வகையான சாப்பாடு இருந்தது. சரி, கொஞ்சம் டிவி போடுங்க. டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது நல்லா இருக்கும். அப்போ கரண்ட் போயிடுறது. அட, கரண்ட் போயிடுச்சு. நான் விளக்க ஏத்துறேன். அப்ப பூஜா விளக்க ஏத்துறா. அந்த வெளிச்சத்துல ஒரு மருமக பாடுறா. கொஞ்சம் பேரு டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஆடி பாடினமா அத்த? ஆமாமா, உங்க மாதிரி மருமகங்க இருந்தா நல்லா தானே இருக்கும். அவங்க அப்படி சொன்னதும் நிதானமா எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கனவு கலைஞ்சு போச்சு. நாசமா போச்சு. மருமகங்க எங்க இருக்கீங்க? அப்படியானா இவ்வளவு நேரம் கனவுதான் கண்டனா? ஆனா நல்ல கனவுமா. லதா தேவிக்கு ஒரே பையன் அஜி. அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு தேடினாங்கன்னா அவளுக்கு 36 குணங்க இருக்கிற மாதிரி. ஜோஷியரே, எனக்கு எந்த மாதிரி மருமக வேணான்னா அவன் நல்லா சமைக்கணும், நல்ல பூஜை பண்ணணும், பாடணும், ஆடணும், எல்லாம் தெரியணும். அதோட பெரியவங்களையும் மதிக்கணும். எல்லாம் சேர்த்து தெரிஞ்சுக்கங்க. 36 குணங்க இருக்கிற மருமக வேணும். இங்க பாருங்க, ஒரு நல்ல குணம் இருக்கிற பொண்ணு. பொண்ணோட ஜாதகம் சாக்ஷாத் லக்ஷ்மியோட ஜாதகம். எல்லா பொருத்தமும் நல்லபடியா பொருந்திருக்கு தெரியுமா? ஜோடி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது. பொண்ணு பாக்குற சாங்கியத்துக்கு அப்புறம் நிச்சயமாகுது. நிஹாரிகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வரா. அவங்க மாமியார் கையில ஆரத்தி வச்சுக்கிட்டு அவளை வரவேற்கிறாங்க. அப்ப சொல்றா, ஐயோ, எவ்வளவு வேக்குது. யாராவது ஏசி போடுங்க, இல்லன்னா நான் மயங்கிடுவேன். அப்படி சொல்லி நிஹாரிகா கூங்கட்ட எடுத்துடுறான். ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சே. ஐயோ கடவுளே. சாரி மாமா, தெரியாம நடந்துடுச்சு. சரி, பரவாயில்ல. போய் ரெஸ்ட் எடு. டயர்டா இருப்ப. நாளைக்கு உன்னோட முதல் சர்மியல் சாங்கியம் இருக்கு. அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் நிஹாரிகா ஸ்லீவ்லெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு அங்கிருந்து வரா. குட் மார்னிங் அத்த. காஃபி இருக்கா? இல்ல மருமகளே, நான் காஃபி குடுக்க மாட்டேன். எனக்காக டீ பண்ணிடுமா? நான் உங்களை பண்ண சொல்றேன். என்ன, நான் பண்ணணுமா? நீதான் பண்ணணும் இல்லையா? நீ வீட்டு மருமக. ஆனா எனக்கு சமைக்க வராது. வராதா? அட கடவுளே, நான் ஏமாந்து போயிட்டேனே. 36 குணம் இருக்கிற பொண்ணை கேட்ட இவளுக்கு 1 கூட இல்லையே. உனக்கு டீ போடவே தெரியாதுன்னா எங்கத்துல இருந்து சமைக்க போற? லதா மருமகளுக்கு டீ போட கத்து கொடுக்கறாங்க. இப்போ டீ சக்கரை போட. நிஹாரிகா பாட்டில் பூரா கொட்டிடுறா. அட கடவுளே, இந்த முட்டாள் பொண்ண ஏன் தலையில ஏப்பா கட்டுன? மருமகளே, வெளிய போய் நீ கிளீனிங் வேலைய கவனி, நான் இத பாத்துக்கறேன். சரிங்க அத்த. இப்போ லதாவே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 3 மாசம் ஆயிடுச்சு. ஒரு நாள், அட கிச்சன் கிளீன் பண்ண லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் சமைச்சிடுற. அப்போ நிஹாரிகா அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட கூட்டிட்டு போறா. இதையெல்லாம் யாரு பண்ணதுமா? அம்மா, இது உன்னோட மருமக தான் பண்ணது. இப்போ நம்புறல்ல, உங்க மருமக எல்லா குணமும் இருக்கிறவ. இத கேட்டு லதா தேவி கண்ல தண்ணியே வந்துடுச்சு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, நல்லா இரு மருமகளே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அத்த. எனக்கு எல்லா வேலையும் நல்லா சொல்லி கொடுத்தீங்க. இப்போ என்ன 36 குணம் இருக்கிற மருமகளா தயார் பண்ணிட்டீங்க. நிஹாரிகா வீட்டு ஆளுங்க அவ சமைச்ச சாப்பாட சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ நிஹாரிகாவும் 36 குணம் இருக்கிற மருமக ஆயிட்டா. எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறா.
பிரீத்தி மற்றும் பூமியோட கல்யாணம் சிட்டில இருக்க பாலு, ரோஹன் மற்றும் ராகுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அத்தை மற்றும் நாத்தனார் வாசலே நின்னுக்கிட்டு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்க 3 பேரையும் அவங்க வரவேற்கிறாங்க. என்னோட அன்பான மருமகள்களே, உங்களோட வலது காலால இந்த அரிசியை உதைச்சு உள்ள வாங்க. ஏய் பிரீத்தி, பாத்தியா இந்த வீடு ஆக்டர் ஷாருக் கான் வீடு மாதிரி இருக்கு. அட ஆமாக்கா, இந்த வீடு பார்க்க அவ்ளோ அழகா இருக்கு இல்லையா? ஆமா ஸ்வப்னா, இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம ஊர்ல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அட செம்மையா இருந்திருக்கும். நான் பாக்குறது என்னாலயே நம்ப முடியலையாக்கா, நம்ம 3 பேரும் இந்த மாதிரி ஒரு வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு. இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தவங்க நாத்தனார் இப்படி சொல்றாங்க. ஐயோ போதும், நிறுத்துங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களோட கிராமத்து வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருங்க நாத்தனாரே, கொஞ்சம் பத்திரமா பேசுங்க. எங்க ஊர்ல நாங்க வேலை செய்யறதுல கிங்கு தெரியுமா உங்களுக்கு? எங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. ஐயோ, இந்த அண்ணி நாத்தனாருங்க கதைய ஆரம்பிச்சிட்டீங்களா? தயவு செய்து வாய மூடுங்க. உள்ள வாங்க பசங்களா, உங்க மனைவிகளை கூட்டிட்டு போய் உங்க ரூம காட்டுங்க. மறுநாள் 5 மணி ஆகுதோ இல்லையோ 3 பேரும் எழுந்து வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ள அவங்களோட நாத்தனார் அங்க வராங்க. பார்த்தா 3 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தங்க மண்ணை போட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க? காலங்காத்தால எழுந்து வந்து அதுவும் இல்லாம மண்ணை போட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா? அட நாத்தனாரே, எங்க ஊர்ல 5 மணிக்கெல்லாம் எழுந்து எங்களுக்கு பழக்கம். அது மட்டும் இல்லைங்க, மண்ணு போட்டு பாத்திரத்தை விளக்குனா பாத்திரம் பளபளன்னு இருக்கும். அப்புறம் சோப்பு செலவு கூட மிச்சம். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க போய் தூங்குங்க. அட இது உங்களோட கிராமம் இல்ல, இது மும்பை. அப்புறம் இந்த மாதிரி ஷார்ட்கட் வேலைங்கெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. தயவு செய்து ஒழுங்கா நடந்துக்கோங்க. ஸ்ருதி அவங்க 3 பேரையும் திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. ஒரு நாள் அவங்க கிச்சன்ல சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப சடனா கேஸ் காலி ஆயிடுது. அட கடவுளே, என்னடா கேஸ் காலி ஆயிடுச்சு? என்னமா மருமகள்களே, சாப்பாடு ஆயிடுச்சாமா? அட இப்ப என்ன பண்றதுக்கா? நாம இப்ப ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ஐடியாவை யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப பூஜை ரூம்ல வச்சிருக்க சில விறகு கட்டைகளை அவங்க பாக்குறாங்க. அவ்வளவுதான், வேற என்ன, 4 கல்லு கொண்டு வந்து அந்த விறக வச்சு பத்த வச்சு சுட ஆரம்பிச்சுட்டாங்க ரொட்டிய. என்னன்னு தெரியல, ஏதோ தீஞ்சு போன ஸ்மெல் வருது. சரியா சொன்னீங்க. கிச்சன்ல இருந்து நிறைய புகை வேற வெளியே வந்துட்டு இருந்தது. அத கவனிச்சு கிச்சனுக்குள்ள போறாங்க. அட என்னமா பண்றீங்க? இந்த மாதிரி கட்டைய பத்த வச்சு அடுப்புல ரொட்டி சுட்டுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அட அத்தை, உங்க கேஸ் காலி ஆயிடுச்சு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதனால தான் அடுப்ப பத்த வச்சிட்டோம். சரி சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க, இந்த விறகெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைச்சது? அட அதுவா அத்தை, நீங்க தான் அந்த பூஜை அறையில வச்சிருந்தீங்க இல்லையா? அவங்க மருமகள்கள் பண்ண வேலைய பார்த்து அத்தை சொல்றாங்க. அட உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிடுச்சா? அது சந்தன கட்டை. ஐயோ, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? சந்தன கட்டைய வச்சு இப்படி ரொட்டி சுட்டு வச்சிருக்கீங்களே. ஓ ஓ, அட அத்தை, தெரியாம போயிடுச்சு. சரி விடுங்க, ஆனது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனையாவே இல்லாம அதை அங்கேயே முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி காலம் கடந்து போகுது. ஒரு நாள் எல்லாருமே உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கிளாஸ்ல இருந்த ஜூஸ் ரோனத்தோட போன் மேல விழுந்துடுது. போன் பாழா போயிடுது. ஓ நோ, இன்னைக்கு மீட்டிங்காக வெளியே போகணும். இன்னைக்கு இந்த போனு இப்படி ஆகணுமா? ஷாப்புக்கு கொடுத்தா இந்த போன் ரிப்பேர் பண்றதுக்கு 2-3 நாள் எடுத்துப்பாங்க. அட கணவரே, நீங்க கவலைப்படாதீங்க, போன் என்கிட்ட கொடுங்க. ஒரே 1 ஹவர்ல உங்க போனை ரெடி பண்ணி கொடுத்துடுறேன். பாருங்க அண்ணி, இது உங்க கையில கொடுக்க வேண்டியது இல்ல. இது கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ணணும். உங்க கையில கொடுத்தா அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்றதுக்கு கூட வேலைக்கு ஆகாம போயிடும். அப்புறம் அவன் அந்த போனை கொண்டு போய் தொடிச்சு கொஞ்ச நேரம் அத வெயில வைக்கிறா. அதுக்கப்புறம் கொண்டு வந்து அரிசி டப்பாக்குள்ள போட்டு வைக்கிறா. 1 ஹவர் கழிச்சு பார்த்தா போன் நல்லாவே ஒர்க் ஆகுது. அவ பெருமையா அவங்க நாத்தனார்கிட்ட சொல்றா, பாத்தீங்களா நாத்தனாரே, என்னோட ஐடியா எப்படி வேலை செஞ்சதுன்னு இப்பயாவது நம்புங்க. அடேங்கப்பா பூமி, 1 மணி நேரத்துல என்னோட போனையே ரிப்பேர் பண்ணிட்ட நீயே. செம போ. பாத்தீங்களா என் ஐடியா? எவ்வளவு சீக்கிரம் போனும் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பணமும் மிச்சம். ஆஹா, ஒத்துக்கிறவா, நல்ல ஐடியா தான். இன்னைக்கு நீ உன்னோட ஷார்ட்கட் ஐடியாவை யூஸ் பண்ணி போன் அப்புறமா காசை மிச்சம் படுத்திட்ட. கண்டிப்பா, நீ அற்புதத்தை பண்ணிட்ட. அவங்க அத்தை மற்றும் ரோனத் அவங்கள ரொம்ப பெருமையா பேசுறத பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே ஒரு நாள் ஸ்வப்னா வீட வேக்யூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அது சடனா வேக்யூம் கிளீனர் ஒர்க் பண்ணாம போயிடும். அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? இந்த வேக்யூம் கிளீனர் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. சரி,
சீக்கிரம் சீக்கிரம் சுப்னா, கமோன் கமோன் கமோன், ஏதாவது ஷார்ட்கட் ஐடியாவா யோசி யோசி, கமோன் கமோன் சுப்னா, உன்னால முடியும், கமோன். அப்பாவ அவங்க சொசைட்டில இருக்க ஒரு மரத்தை பாக்குற அப்பா அவருக்கு ஒரு ஐடியா வருது. அடவா, இந்த மரம் இருக்கே அது போதும், இப்ப பாரு என்னோட ஷார்ட்கட் ஐடியாவ. அவ சீக்கிரம் சீக்கிரமா சொசைட்டி பார்க்குக்கு போறா. அதுக்கப்புறம் அந்த மரத்து மேல ஏறுறா. அப்புறம் அதே நேரத்துக்கு அங்க செக்யூரிட்டி வந்து அவங்கள திட்டுறாங்க. ஓ யாருமாங்க மரத்தோட கிளையில எதுக்குமா பிச்சுக்கிட்ட இருக்க? என்ன அண்ணா, ரொம்ப பேசாதீங்க. ரொம்ப பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா என் கையெல்லாம் அடித்தான் வாங்குவீங்க, புரியுதா? இந்த பார்க் என்ன உங்க அப்பனதா? அதுக்கப்புறம் அவ ஒரு 4 வார்த்தை திட்டிட்டு அங்கிருந்து இலைய பிச்சுட்டு போயிடுறா. வீட்டுக்கு வந்து அவ அதுல தொடுப்பத்தை ரெடி பண்ணி வீட பெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ள ஜானகி அங்க வராங்க. வந்து நல்லா அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க ஸ்வப்னா நீ? நீ போய் செக்யூரிட்டி கிட்ட சண்டை போட்டியா? சொல்லு, என்னடி அது கையில? அத்த வேக்யூம் கிளீனர் கெட்டு போச்சு, அதனாலதான் தொடுப்பத்தை செஞ்சேன். அட ஸ்வப்னா, சரியான ஐடியா தெரியுமா இது? செம்மடி, நல்ல வேலை பண்ண நீ. அட வாய மூடுங்கடி, இவ்ளோ கஞ்சூஸா இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க பண்ற இந்த கஞ்சூஸ் வேலைய வச்சு இப்ப சொசைட்டில நம்மளுக்கு எப்பயோ ஒரு நாள் நோட்டீஸ் வர போகுது பாரு. பாவம், அவங்க 3 பேருமே அவங்க நல்லா திட்டு வாங்குறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. ஒரு நாள் பிரீத்தி அவங்க நாத்தனாருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவ போடுறா பாரு லிப்ஸ்டிக், இவ பக்க டாப் டக்கரு டாப் டக்கரு, இவ போடுறா லிப்ஸ்டிக் டாப் டக்கரு. நாத்தனாரே கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, வெறும் வயித்துல போகாதீங்க சரியா? ஆஹா, அங்க வேங்க அண்ணி, அப்புறம் சாப்பிடுறேன். ஹேர் ட்ரையரால முடிய ட்ரை பண்ணிட்டு ஸ்ருதி சாப்பிட்டு அங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் சரியான மழை. அட பிரீத்தி, என்னோட குர்தாப்புறம் பைஜாமாவை நீ ஐரன் பண்ணுவே, நாளைக்கு ஆபீஸுக்கு நான் அதான் போட்டு போறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாத்தனார் ரூமுக்கு போய் ஹேர் ட்ரையரை கொண்டு வந்து அவங்க ஷர்ட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஷர்ட்டை ட்ரை பண்ற நேரத்துல அவங்களுக்கு ஷாக் அடிச்சிடுது பாவம். ஐயோ கடவுளே, போச்சுடா, நாசனமா போச்சு, நான் செத்துட்டேன்டா கடவுளே, ஐயோ போச்சே. அப்ப அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வராங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்றாங்க. அட என்ன பண்றீங்க? அப்ப நடந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன்ல அண்ணி, இந்த மாதிரி ஷார்ட்கட் வேலை பண்ணாதீங்கன்னு, இதனால இன்னைக்கு உங்க உயிரே போயிருக்கும். பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, உங்களோட இந்த ஷார்ட்கட் வேலைங்களை விட்டுடுங்க. இத்த மிச்சம் படுத்துறேன் அத்த மிச்சம் படுத்துறேன்னு பண்ண போய் அதுக்கப்புறம் கடைசியில உங்க உயிர் தான் போக போகுது. பாருங்க, ஸ்ருதி சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. தயவு செய்து இவ்ளோ கஞ்சூசாய் இருக்க தேவையில்ல. பார்த்து நல்ல வாழ கத்துக்கோங்க பசங்களா. தயவு செய்து இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. சரியாத்தா, நல்லா புரிஞ்சுது. இனிமே இந்த மாதிரி ஷார்ட்கட் வேலை பண்ண மாட்டோம். அவங்க அத்தா மற்றும் நாத்தனார் சொன்ன பேச்சு அவங்களுக்கு நல்லா புரியுது. அணிலிருந்து அவங்க ஷார்ட்கட் வேலை பண்ணல. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அவங்க அத்தை மற்றும் நாத்தனார்கிட்ட கத்துக்கிட்டு அவங்க ரொம்பவே நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. Thanks for watching.